எல்லாம் கேள்விப்பட்டேன். நான் ஊர்ல இல்ல, அதான் வர முடியல. நான் ஒரே ஒரு தடவை தான் அவங்கள சந்திச்சேன். அப்பவே எனக்கு அவங்க மேல மதிப்பும் மரியாதையும் உண்டாயிடுச்சு. இவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள இழந்துட்டதை நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. கடவுளா பார்த்து கொடுத்த வரப்பிரசாதம் தான் அவங்க. அந்த வகையில நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க எதையும் தாங்கிக்க கூடியவர் தான், எனக்கு தெரியும். இந்த இழப்பையும் தாங்கிக்க கூடிய சக்தி ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு. நான் போக போறேன். அப்படி நான் போயிட்டா மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் ராஜா, ஐ எம் சாரி. சாரி. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் ஆகல? அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல? நான் ஒருத்தி தானங்க எல்லாம் செய்யணும். ஏன் ஒரு பட்டாளத்தையே கூட்டி கொண்டாந்து வச்சுக்க. புது இன்ஜினியர் ஆடிட்டர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போயிடு, அது கறிவிட போகுது. நான் அவங்க கிட்ட எல்லாம் என் பொண்டாட்டி ரொம்ப பிரமாதமா சமையல் பண்ணுவா, அதுவும் சீக்கிரம் பண்ணிடுவா, அப்படி இப்படின்னு பெருமையா சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்படி லேட் பண்ணினா இப்படி? சீக்கிரம் சீக்கிரம். என்னங்க என்ன? அவங்க கிட்ட எல்லாம் என்ன எவ்வளவு பாராட்டு இருக்கீங்களே, என்கிட்ட ஒரு தடவையாவது இப்படி சொல்லிருக்கீங்களா? அப்படி பொண்டாட்டி கிட்ட குழஞ்சு பேசுறாள் நான் இல்லம்மா. சீக்கிரம் எடுத்துட்டு வா.